5 நாட்கள் பெரும்பான்மை போராட்டம் முடிவுக்கு வந்தது. விஜயின் தற்போதைய பலம் 120 உயர்வு. முதலமைச்சராக அரியணை ஏறுகிறார் விஜய். நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக விசிக அறிவித்துவிட்டது. அதனை ஆதவ் அர்ஜுனா உறுதிப்படுத்தப்படக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் 5 எம்எல்ஏக்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதன் மூலம் தாவேகா பலம் 112 உயர்ந்தது. அடுத்தடுத்த சந்திப்புகளிலும் ஆளுநர் மறுப்பே தெரிவித்தார். பெரும்பான்மை பலம் வேண்டும் என நிராகரித்தார். அதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருவரும் தேசிய கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவை நல்கின. 116 பலம் உயர்ந்தது. தமிழகமே விசிக தலைவர் திருமாவளவனின் ஆதரவை எதிர்பார்த்து நோக்கிக் கொண்டிருந்தன. இந்த நிலையில் தமிழக மக்களுக்கான நிலையான ஜனநாயக முறையிலான ஆட்சி கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் விசிக தனது 2 எம்எல்ஏக்களின் ஆதரவையும் தாவேகாவுக்கு எந்த நிபந்தனைகளும் இன்றி வழங்கியதாக கடிதம் மூலமாக திருமாவளவன் தனது ஆதரவை அறுதிபூர்வமாக உறுதி செய்திருக்கிறார்.